ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. புதுச்சேரியில் பழமை வாய்ந்த கட்டடங்களை பாதுகாக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள 145 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு பள்ளி கட்டிடம் 5,25,00,000 ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டது. இந்த கட்டிடத்தின் திறப்பு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர், புதுச்சேரி கல்வியில் முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். பழமை வாய்ந்த கட்டிடங்களை பாதுகாக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் தெரிவித்தார். நம்முடைய பள்ளிகளில் உள்ள கற்றல் வள மையங்களை NCERT பாராட்டி இருக்கிறது. தட் இஸ் லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டர். மற்ற மாநிலங்களில் இருந்து கல்வியாளர்கள் இங்கே வந்து பயிற்சி எடுத்து செல்கிறார்கள். தேசிய அளவில் கல்வி உள்கட்டமைப்பு வலுப்படுத்தும் நாம் எடுத்து வரும் முயற்சிக்கு இது உதாரணம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஏற்கனவே VOC பள்ளி புதுப்பிக்கப்பட்டது. இப்போது கல்வி காலேஜ் இதுபோன்று இன்னும் சில கட்டிடங்கள் புதுப்பிக்கப்படும்.